குருதேவ் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவங்களுடைய அஷ்டவக்ர கீதையினுடைய விளக்க உரையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தவறுகளினுடைய ரகசியம், தவறை பற்றி என்னென்னலாம் அதில் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதில் என்னென்னலாம் உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பொதுவாக நம்மளுடைய மன வலிக்கு என்ன காரணம், நம்மளுடைய மன அழுத்தத்திற்கு என்ன காரணம்னா, இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் நிகழணும் அப்படிங்கிற நம்ம வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இந்த மன வலிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கடந்த கால பதிவுகள், கருத்துக்கள் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், சில விஷயங்கள் செய்கிறோம், சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறோம். இதில் வரக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் தான் நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சு, ஸோ அது என்ன ஆகுது, நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போது அதெல்லாம் மீறி எல்லாத்துலேயுமே நம்ம இருப்பு நிலையில் நிகழ்காலத்தில் இருக்கும்போது நம்மளால் இந்த மன அழுத்தத்திலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி சின்ன குழந்தைங்களாம் ஒரு அழுதுட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி அழுதுட்டு இருந்த குழந்தைங்களா இப்படி சிரிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அது எப்போவுமே நிகழ்காலத்தில் இருக்குது. அதனுடைய மனசில் ஏற்படக்கூடிய கருத்துக்களை அது ஆழமாக பிடிச்சு வச்சுருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அதனுடைய கருத்துக்களை ஆழமாக பிடிச்சு வச்சுட்டு இருந்து அதையே திரும்ப திரும்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த மன அழுத்தம், மன வலி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். சுய மதிப்பீடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். நான் இப்படி தான், ஐயோ நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேனே, இதனால் எனக்கு இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த தவறுகளையே, கடந்த கால தவறுகளையே நினைத்து பார்க்கும்போது நம்ம மன அழுத்தத்திற்கு ஆளாயிடுறோம். அது இல்லாமல் ஒரு குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாயிடுறோம். அப்படி நாமளே நம்மளுடைய தவறுகளை நினைத்து பார்க்கும்போது குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுறோம். இதே தவிர மற்றவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னம்னா அவங்கள குற்றம் சாட்டி அவங்க மேலே என்ன பண்ணுறோம், ஒரு பழியை சுமத்துறோம். அதனால் நமக்கு அவங்க மேலே ஒரு கோபம் ஏற்படுகிறது. மற்றவங்க நீ தான் இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகிடுது, ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லாமல் நாம் செய்த தவறாக இருந்தாலும் சரி, மற்றவங்க செய்த தவறாக இருந்தாலும் சரி, இது அவங்கவுங்க செய்த தவறுன்னு பார்க்காம உண்மையாகவே இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும், ஒரு பொதுவாக ஒரு தவறுன்னு நினச்சி பார்க்கும்போது, ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும், நாம் இந்த இதுலேருந்து எப்படி நம்மளால் இந்த தவறை சரி செய்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமா ஒழிஞ்சு, இந்த தவறை நாம் நியாயப்படுத்துவதன் மூலமாக தேவையில்லாத விதந்தாவாதத்தில் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை தவறை நியாயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட்டு, மற்றவங்க மேலே நீ தான் பண்ணின அப்படின்னு குற்றம் சாட்டாமல் இருக்கணும். அல்லது சில தவறை நாமளே செஞ்சிட்டோம் சொல்லி மற்றவங்க குற்றம் சாட்டினாங்கன்னா அதை பொறுமையோடு கேட்குற மாதிரியான ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும்போது இந்த தவறுகள்லேருந்து நம்மளால் வெளிப்பட்டு விட முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, மனிதனுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கே வர்றாங்க, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த ஜன்னலையோ கதவையோ சாத்துறீங்கன்னா, நான் இந்த விஷயத்துக்காக தான் நான் சாத்தினேன், ஏதோ பூச்சியெல்லாம் வருது அதை வெளியேற்றணுன்னா தான் சாத்துறேன், அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நியாயப்படுத்தாமல், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் உங்கள் மனசு இதனால் புண்பட்டு இருந்துச்சுன்னா என்னை மன்னித்தருளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற கோபம் குறைந்து சமாதானம் ஆயிடுவாங்க. அப்போ மற்றவங்களோட உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு நம்ம அந்த தவறுகள்லேருந்து என்ன நம்ம பாடம் கற்றுக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு அந்த தவறை நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதன் மூலமாக குருஜி சொல்ல வர்ற ஞானம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தவறு இது யாருடைய தவறும் அல்ல அப்படிங்கிறதுல முழு இதுதான் நிரந்தரமான உண்மை அப்படின்னு நீங்கள் ஸ்டெபனாக இருக்கணும். முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது அது உன்னுடையதும் அல்ல, என்னுடையதும் அல்ல, அது தவறாக மட்டுமே பார்க்க வேண்டும். மூணாவதாக நீங்கள் பண்ணது தவறு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. இது நீ பண்ண தவறு அப்படின்னு மற்றவங்களை குற்றம் சாட்டும் போது கோபம் வருகிறது. ஆனால் இந்த தவறுகள் எல்லாம் பொதுவாக எடுத்துக்கொண்டு அந்த தவறுலேருந்து நாம் எப்படி பாடம் கற்றுக்கொள்ள முடியும், அல்லது மற்றவங்க அந்த தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதன் மூலமாக எப்படி சரி பண்ண முடியும்னு நினச்சி
அந்த தவறுலேருந்து மீண்டு வரும்போது உங்களை என்ன பண்ண முடியும், ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் நீங்கள் சேற்றில் நடந்தால் கூட இதில் சேர் உங்கள் காலில் ஒட்டாமல் மேகம் போல் எல்லாத்தையும் உங்களால் கடந்து வர முடியும். அதுதான் அஷ்டவக்ர கீதையில் தவறுகள் பற்றி குருஜி சொல்லக்கூடிய ஞானம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் குருதேவ்.